राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। காசையாடை மூடி ஓடி காதல் செய் தானவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வேயினன்ன தோள்மடவார் வெண்ணை உண்டான் இவனென்று ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ண திரு எவ்வுள் வீரராகவர நன்னா சேவிச்சார் சுவாமி ராமானுஜர். திரு எவ்வுள் வீரராகவர் வைத்திய வீரராகவர். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி பண்ணக்கூடியவர் இந்த வைத்திய வீரராகவர். அதுவும் அந்த திரு எவ்வுள் புஷ்கரணி சித்த பாபநாசினி அப்படின்னு அதுக்கு திருநாமம். அதாவது எப்பேற்பட்ட பாபங்களையும் நாசம் பண்ணக்கூடிய பலம் அந்த உத்தமமான ஆச்சரியமான புஷ்கரணிக்கு உண்டு. அவ்வளவு வசதி. அதனால பக்தர்கள் எல்லாரையும் ராமானுஜர் நன்னா தீர்த்தம் ஆடச் சொன்னார். சித்த பாபநாசினி. பத்ரிகாசிரமத்திலே ஆச்சரியமா தேவபாகர்ன்ற ரிஷி மார்க்கண்டேயர்கிட்ட சகல பாபத்தையும் போக்கி மோட்சம் தரக்கூடிய தீர்த்தம் இது அப்படின்னு கேட்க அழகா மார்க்கண்டேயர் திரு எவ்வுள் ஹிருத்த பாபநாசினி குளத்துக்கு போய் தீர்த்தமாடுங்கோன்னு சொல்லி அவ்வளவு அழகா அவரை வழிகாட்டினார் அப்படின்னு புராணம் சொல்றது. அப்ப அந்த ஹிருத்த பாபநாசினி இப்பயாவது வியாதி இருக்குன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, வைத்தியர் வீரராகவனிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் சரி பண்ணுவார். ரொம்ப அழகான பெருமாள். வலது கையை அப்படி சாலிவாகன மகரிஷி பக்கத்தை அப்படி வச்சுண்டு, இடது கையில ஞான முத்திரையெல்லாம் வச்சுண்டு, டக்குன்னு பார்த்தா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும் பெருமாள். அழகா அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் திரு எவ்வுள்ளூர் வைத்திய வீர ராகவன். அழகா எவ்வுள்ளூர் எம்பெருமான நன்னா சேவிச்சார் ராமானுஜர். அழகா அங்க இருக்கிற பக்தாளுக்கெல்லாம் சொன்னார், தை அம்மாவாசை அன்னைக்கு இந்த ஹிருத்த பாபநாசினியில தீர்த்தமாடுறது அவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னா. அழகா தை அம்மாவாசையில அங்க தீர்த்தமாடுற பல பேருக்கு பிரத்யக்ஷமா மோட்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. அழகா டாக்டர் வீரராகவன், டாக்டர் வசுமதி இவாளெல்லாம் நன்னா பார்த்தார். கனகவல்லி தாயார் நன்னா சேவிச்சார் சுவாமி ராமானுஜர். பரம சந்தோஷம். வீரராகவன் கிட்ட உத்தரவு வாங்கின்றார். அழகா வசுமதி தாயார பார்த்தார், நன்னா சேவிச்சார். அழகா வசுமதி தாயாரையும் சேவிச்சுட்டு அவளிடத்திலையும் உத்தரவு வாங்கிண்டு பக்த ஜனங்களோட ராமானுஜர் அழகா திரு எவ்வுள் ஊர் திவ்ய தேசத்தை விட்டு கிளம்பினார். அழகான திவ்ய தேசம் நன்னா சேவிச்சா. பெருமாள் சயனக்கோலத்துல கிடந்திருக்கும்படியான அழகன். அழகா சேவிச்சுட்டு ஜம்மனு பெருமாளத்துல உத்தரவு வாங்கிண்டு நேர சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரம் போறார். காஞ்சிபுரம் ராமானுஜருடைய பிரியமான ஒரு ஸ்தலம். காஞ்சிபுரம் போனார் அப்படின்னா நேர அத்திகிரிக்குத்தான் ஓடுவார். அத்திகிரி அழகான ஜோரான நம்முடைய ஹஸ்தகிரி, காஞ்சி வரதராஜன் நிற்கும்படியான அத்திகிரி அருளாளர், அழகான பேரருளாளர், தேவப்பெருமாள், தேவராஜன், வரதராஜன், இப்படி நிறைய பெயர் கொண்ட நம் வரதன். உமாசுச்ச வருந்தாதேன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் வரதராஜன்.
அழகா வரதனை தேடிண்டு ராமானுஜர் வந்துட்டார். சுவாமி ராமானுஜர் வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ரொம்ப அழகா சந்தோஷமா திருக்கட்சி நம்பிகள் சுவாமி ராமானுஜரை வரவேற்க காத்துருக்கார். ரொம்ப வருஷம் ஆயாச்சு திருக்கட்சி நம்பிகளும் சுவாமி ராமானுஜரை பார்த்து. சன்னியாசம் வாங்கிட்டார், கொஞ்ச நாள் தான் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அதுக்கப்புறமா ரங்கராஜன் அழிச்சுட்டு போயிட்டான். இப்ப பல திவ்ய தேசங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கார். இது இல்லாதபடி நிறைய பேர் ராமானுஜரை கொண்டாடுறதெல்லாம் இப்ப கேள்விப்படுறார் திருக்கட்சி நம்பிகள். ராமானுஜரை சின்ன வயசுல இருந்து பார்த்தவர், ராமானுஜர் சின்ன வயசுல இருந்து பார்த்தவர், பிரம்மச்சாரியா பார்த்தவர், அழகா கிரகஸ்த தர்மத்துல பார்த்தவர், சன்னியாசம் வாங்கின்றதை பார்த்தவர். ராமானுஜரிடத்துல வரதன் எவ்வளவு பிரீத்தியோட இருக்கான்னு நன்னா தெரிஞ்சவர் திருக்கட்சி நம்பிகள். அழகா ராமானுஜரை பார்க்க காத்துருக்கார். ராமானுஜரும் வந்துட்டார். தூரத்திலேயே திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரை பார்த்தார். என்ன காம்பீரியம் பா! நம் யதிராசன் ராமானுஜர் எப்படி இருக்கார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவெல்லாம் பார்த்து, இளையாழ்வார் எப்படி இருக்கார் பார்த்தீரா? அந்த கிரகஸ்த தர்மத்துல இருக்கும் பொழுது அது ஒரு காம்பீரியம், பிரம்மச்சரியத்துல இருக்கும் பொழுது அது ஒரு காம்பீரியம், இப்ப அழகா சன்னியாசி ஆன பிறகு ஒரு காம்பீரியம், இப்ப இத்தனை திவ்ய தேச யாத்திரை போன பிறகு இன்னும் மெருகு கூடுறதாம், இன்னும் அழகா இருக்காராம் ராமானுஜர். தூரத்திலேயும் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரை பார்த்தார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வெளியறது, மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. தூரத்துல இருந்து சுவாமி ராமானுஜரும் திருக்கட்சி நம்பிகளை பார்த்துட்டார். திருக்கட்சி நம்பிகளை பார்த்தோன்னே ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஏன்னா ராமானுஜருடைய ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டங்கள்ல எல்லாம் திருக்கட்சி நம்பிகள் அவருக்கு அழகா வரதனுடைய கிருபையை சொல்லியிருக்கார். அழகா விந்தியமலையிலேருந்து ராமானுஜரை காப்பாத்தி வேடுவன் வேடுவச்சியா வந்தது வரதன் பெருந்தேவி தாயார் தான் சொன்னது திருக்கட்சி நம்பிகள் தான். ராமானுஜர் மனசுல விழிஞ்சிட்டு இருந்த அந்த 6 விஷயங்களை வரதன் மூலமா கேட்டு சொன்னது திருக்கட்சி நம்பிகள் தான். நானே பரதத்துவம், பேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம், அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், ஷரீர முடிவில் மோக்ஷம், பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கணும், இப்படி எல்லாம் வரதராஜன் சொல்ல திருக்கட்சி நம்பிகள் கேட்டு நம்ம ராமானுஜருக்கு சொன்னார். திருக்கட்சி நம்பிகளை தூரத்திலேருந்து பார்த்த உடனே ராமானுஜருக்கு புலகாங்கிதம். திருக்கட்சி நம்பிகளை சேவிக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆனந்தம். அத்தனை அழகா வந்தார். தூரத்திலேயே ராமானுஜர் பார்த்துட்டார், திருக்கட்சி நம்பிகளையும் பார்த்துட்டார். காஞ்சி ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பாக்குறா. ராமானுஜர் பல ஊர் சுத்திட்டு வந்திருக்கார், ஜம்முன்னு இருக்கார், கொஞ்சம் லேசா தாடி எல்லாம் வச்சுருக்கார் ராமானுஜர். அவெல்லாம் அதிசயமா பாக்குறா, நம்ம ராமானுஜர் எப்படி இருக்கார், தக்க தக்க தக்கன்னு சொல்லிக்கிறாராம். ராமானுஜர் காஷ்மீரம் போனது, காஷ்மீரத்துல வாக்தேவி சரஸ்வதி தேவி அவருடைய பாஷ்யத்தை ஸ்ரீபாஷ்யம்னு கொண்டாடினது, அவரை பாஷ்யக்காரர்னு பெருமைப்படுத்தினது, எல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கா. அவர் பத்ரிகாசிரமத்துக்கு போனது, புரி ஜெகநாதத்துக்கு போனது, ஜெகநாதன் அவரை கொண்டு ஸ்ரீ கூர்மத்துல விட்டது, ஸ்ரீ கூர்மம அது சிவஸ்தலம் இல்ல விஷ்ணு ஸ்தலம்னு நிரூபணம் பண்ணது, இப்படி பல விஷயங்கள் இவெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா. அதெல்லாம் அழகா நினைச்சுட்டு எல்லாரும் காத்துருக்கா. எப்படி அயோத்தியால அழகா பகவான் ராமன் நுழையும் பொழுது ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணி கை தட்டி ஆர்ப்பரிச்சு ஜெய விஜய் பவ அப்படின்னு கரகோஷம் எல்லாம் பண்ணி ஜெயகோஷம் பண்ணார்களோ, அந்த மாதிரி சுவாமி ராமானுஜருக்கு அழகா எல்லாரும் வரவேற்பு கொடுக்கிறார். யானையெல்லாம் எதிர்க்க வந்து நிக்க, வேதம் சொல்றவெல்லாம் எதிர்க்க நின்று வேத பாராயணம் பண்ண, பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் வச்சுண்டு ஸ்திரீகள், புருஷர்கள், குழந்தைகள், வயசானவர்கள், பிராமணர்கள், அப்பிராமணர்கள் எல்லாரும் யதிராஜனை வரவேற்கிறாளாம். ஊரே திரண்டு நிக்கிறது யதிராஜனை பார்க்கறதுக்கு. கைகள்ல திரிதண்டம் ஏந்தெண்டு ராமானுஜருடைய வரா. திருக்கச்சி நம்பிகள் பார்த்தார், அழகா கைகூப்பி தண்டம் சமர்ப்பிக்கிறார்.
ராமானுஜரும் அவருக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறார். அவ்வளவு அழகானவர். இறுக்கி ஆலிங்கனம் பண்ணின்றார் திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜர். அப்படியே மேனி சிலிர்த்தார் ராமானுஜர். திருமேனி பாங்கோ அப்படின்னார் அழகா. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கேட்கிறான். திருக்கச்சினர் எப்படி ராமானுஜர் இப்படி கண்ணத்தெல்லாம் குழந்தை மாதிரி தடவை பார்த்து, தேவரீர் திருமேனி பங்கா இருக்கீரா, இத்தனை தூரம் சுத்தி வந்திருக்கே, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை கொடிய பறக்க விட்டிருக்கீரே, ஜோர் அப்படின்னு கொண்டாடினார். எல்லாம் வரதனுடைய கிருபை, தேவரையுடைய கிருபை அப்படின்னார் ராமானுஜர். அதுக்குள்ள வேதம் சொல்றவாள்லாம் அழகா வேத மந்திரங்கள் சொல்ல பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து ராமானுஜருக்கு பரிவட்டம் எல்லாம் கட்டி கழுத்துல மாலையெல்லாம் போட்டு அழகா பட்டண பிரவேசம் பண்ணி நேர காஞ்சி வரதராஜன் கோவிலுக்கு அழிச்சுண்டு போறார்கள். அழகா வரதனுடைய கோவிலுக்குள்ள ராமானுஜர் நுழைய ஒரு துள்ளல் இருக்கா ராமானுஜருக்கு. என்னன்னா, நம்ம வரதன் கோவில்னு ஒரு சுவாதீனம். கூட வந்திருக்கவெல்லாம் அப்படி ராமானுஜர் ஆச்சரியமா பாக்குறா. எவ்வளவு அழகா, எத்தனை ஒரு குதூகலம். ஒரு குழந்தை மாதிரி வராராம். எப்பொழுதுமே கோவிலுக்கு போகும்பொழுது குழந்தை மாதிரி போகணும், சரியா? நம்ம என்னமோ பெரிய மனுஷா மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த கோவில் பழக்கம், நமக்கு இந்த சுவாமிய பழக்கம், அதுல என்ன ஆகுறதுன்னா பகவத் அனுபவத்தை தொலைச்சுடுறோம், சரியா? பகவத் அனுபவத்தை தொலைக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நான் குழந்தை அப்படின்னு நீங்க பாவிச்சிருந்தா நிச்சயமாகவே அவ்வளவு அழகா ஜோரா பகவத் அனுபவம் நன்னா கிடைச்சிடும். புரிஞ்சுதா? அவ்வளவு அழகா ராமானுஜர் ஒரு குழந்தை மாதிரி துள்ளி 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 அழகா வரதராஜன் கோவிலுக்குள்ள வந்தார். அத்தியூரான் புள்ளை ஊர்வான், அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான், தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். அத்தியூரான் புள்ளை ஊர்வான். அத்தியில் இருக்கக்கூடிய இந்த வரதன் புள்ளை அப்படின்னு புல் அப்படின்னு சொல்லும்படியான கருடன் மேல பறக்கக்கூடியவன். அத்தியூரான், ஹஸ்திகிரி தான் தமிழ்ல அத்திகிரின்னு ஆயிடுச்சு. அத்தியூரான் சொல்லுவான். அத்தியூரான் புள்ளை ஊர்வான், அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான். அழகான மணிகள் பிரகாசிக்கும்படியான படங்களுடைய ஆதிசேஷன் மேல படுத்துவான். அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான். அழகான யஜ்யமா இருக்கான், அக்னியா இருக்கான், வேதமா இருக்கான். மா கடல் நஞ்சுண்டான், தனக்கும் இறையாவான். அழகா கடல்ல வந்து ஆளாகல விஷத்தை குடிச்ச சிவபெருமானுக்கும் இறையாவான். எங்கள் பிரான், அப்பேற்பட்டவனாச்சே எங்கள் அத்தியூரான் ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்றார். அந்த காஞ்சிபுரத்துல அப்படி நுழையிறார். கோவிலுக்குள்ள நுழைஞ்சுட்டார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என்மனனே அப்படின்னு நம்மாழ்வார் எந்த பத்த துயரமா இருந்தாலும், எந்த ஒரு துயரமா இருந்தாலும் வரதன் காலில் விழு சரியா போயிடும்னு கேரண்டி கொடுக்கிறார். அந்த வரதராஜனுடைய அஸ்திகிரி கோவிலுக்குள்ள நுழைஞ்சார். அழகா நுழைஞ்சவர் நேர புஷ்கரணி, எந்த புஷ்கரணியில அத்திவரதர் ஜம்முன்னு படுத்துன்னு இருக்காரோ அந்த இடத்துல அழகா புஷ்கரணில இறங்கி நன்னா தீர்த்தமாடுறார் சுவாமி ராமானுஜர். ராமானுஜன் புதுசு கிடையாது. அதே புஷ்கரணியில பல தடவை நன்னா தீர்த்தம் ஆடினவர். அழகா ஜோரா பகவான் அனுபவிச்சவர். நன்னா உள்ளுக்குள்ளேயே உள்மூச்செல்லாம் அடக்கிண்டு ஜம்முன்னு தண்ணிக்குள்ளேயே இருந்துண்டு அத்திவரதரை தியானம் பண்ணவர் நம் ராமானுஜர். அந்த புஷ்கரணியில தான் ராமானுஜர் கிரகஸ்த தர்மத்தை விட்டுட்டு சந்நியாச தர்மத்தை வாங்கின்றார். அந்த புஷ்கரணியில தான் காஞ்சி வரதராஜனுடைய கோவில் இருக்கக்கூடிய அந்த குளத்தங்கரையில தான் பல நாட்கள் அழகா சுவாமி ராமானுஜரும் பெரிய நம்பிகளும் நிறைய வேதாந்த விசாரம் எல்லாம் பேசியிருக்கா. அதே புஷ்கரணியில தான் யாதவ பிரகாஷரோட உட்கார்ந்து ராமானுஜன் நிறைய பகவத் விஷயங்களை பேசியிருக்கா. அதே புஷ்கரணி கரையில உட்கார்ந்துட்டு தான் திருக்கச்சி நம்பிகளோட பகவத் அனுபவங்களை, பலவிதமான ரகசிய அனுபவங்களை பேசியிருக்கா. சுவாமி ராமானுஜருக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்த அந்த காலத்திலேருந்து எவ்வளவு விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த குளத்தங்கரையில இந்த வரதன் அழகா வெள்ள வருவாரு, எப்படி இருப்பார் அப்படின்னா நினைச்சுட்டு
ஆனந்தத்துல பிழைக்கிறார் சுவாமி ராமானுஜர். அழகா தீர்த்தம் ஆடுறார், 12 திருமணம்லாம் இட்டுக்கிறார், அனுஷ்டானம் எல்லாம் பண்றார். அந்த படித்துறையில உட்கார்ந்து அழகா தியானம் பண்றார். அழகா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணார். நேர உள்ள அழிச்சுட்டு போறார் சுவாமி ராமானுஜர திருக்கச்சி நம்பிகள். அழகா உள்ள நுழைகிறார். நுழையும் பொழுதே கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். உற்சவ மூர்த்தி வரதன் அழகா சுவாமி ராமானுஜர் உள்ள நுழையும் பொழுதே நின்னுண்டு கிருப பண்றான். தேவப்பெருமாள், தேவராஜன், அக்னியிலிருந்து வந்த பெருமாள், முகத்துல வடுக்கள்லாம் இருக்கக்கூடிய பெருமாள், பல 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 பலான்னு ஜொலிக்கிறார் தேவப்பெருமாள். பார்த்த உடனே ராமானுஜருக்கு இன்னும் ஒரு துள்ளல் வந்துடுதா, நம்ம தேவ பெருமாள், நம்ம தேவராஜன் அப்படின்னு கை கூப்பின்னு அழகா நிக்க, தேவராஜன் அழகான திருமுக மண்டலத்தோட பார்த்து சிரிச்சான். என்ன எதிராஜரே நலம்தானோ அப்படின்னு அழகா பேச, எதிராஜனும் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய தேவராஜன் இருக்க குறை உண்டோ அப்படின்னு அழகா தேவராஜனையும் சேவிச்சார். சேவிச்சுட்டு நேர பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு போனார். பெருந்தேவி அழகியாச்சு, அவளை பார்க்கறதே ஒரு சந்தோஷம். அதுலயும் ராமானுஜருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தாயார் அப்படின்னா காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார். பெருந்தேவி தாயார் சன்னதியில போய் அப்படி நின்னார். பெருந்தேவி தாயார் உற்சவ மூர்த்தி. அவளுடைய ரத்ன ஆபரணங்களும், அவள் பூச்சூட்டிக்கிறதும், அவளுடைய வஸ்திரமும், அவளுடைய கைகளும், அவ கைகள்ல வச்சிருக்கிற தாமரையும் குஞ்சலமா இருப்பா தாயார். பெருந்தேவி தாயார நன்னா சேவிச்சார். உற்சவர் சேவிச்சார், மூலவரை சேவிச்சார். கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சது. இவள்தானே வேடுவச்சியா வந்து அத்தனை அழகா அன்னைக்கு விந்தியமலையில என்ன காப்பாத்தினா, இவள்தானே அழகா சாலக்கிணறுலேருந்து ஜலம் எடுத்து வாங்கிண்டா அப்படின்னு அழகா பெருந்தேவி தாயார பார்க்க, பெருந்தேவி தாயார் பிரத்யக்ஷமா ராமானுஜருக்கு காட்சி கொடுத்தார். அழகான கருணையில திருமேனியோட இருக்கக்கூடிய வரதனோடையே இருக்கிறதுனாலேயே இவள் இன்னும் அழகா இருக்கான். இவளோட இருக்கிறதுனாலேயே வரதன் அழகா இருக்கான். நல்ல செந்தாமரை வண்ணம் பெருந்தேவி தாயா இருக்கு. அழகான கருணை பொங்கி வழியக்கூடிய திருக்கண்கள், ஆச்சரியமான நாசிகள், செம்பவளவாய் தாயா இருக்கு. அழகான காதுகள்ல அவள் போட்டுருக்கிற ஆபரணங்கள்லாம் அத்தனை அழகா இருக்கும். எந்த குழந்தைக்கு எப்படி கிருப பண்ணலான்னு காத்துருக்கிறவளாச்சே பெருந்தேவி தாயார். ராமானுஜர் வந்தவொன்னு பெருந்தேவி தாயாருக்கு மயிர்கால்கள் குத்துண்டு நிக்கிறதான். பல வருஷம் கழிச்சு தன் குழந்தைய பார்த்த அம்மாவுக்கு எத்தனை ஆனந்தமோ அத்தனை ஆனந்தம் பெருந்தேவி தாயாருக்கு. பெருந்தேவி தாயாருக்கு எத்தனை ஆனந்தமோ அதை விட ஆனந்தம் ராமானுஜருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பார்த்த ஒரு சந்தோஷம். அழகா நின்றுருக்கார். தாயாருக்கு மாலை இதெல்லாம் கொண்டு வந்திருந்தார். ராமானுஜர் சிஷ்யா கொண்டு வந்திருந்தா. அத்தனையும் அழகா தாயாருக்கு சமர்ப்பிச்சார்கள். தாயாருக்கு அழகா ஜோரா ஆரத்தி எல்லாம் காட்டி ராமானுஜருக்கு ஜோரா தரிசனம் பண்ணி வச்சார்கள். ராமானுஜர் அழகா கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய பெருந்தேவி தாயார பார்த்தார். பெருந்தேவி தாயார், ராமானுஜா சௌக்கியமா? திக்விஜயம்லாம் ஜோரா நடக்கிறது போல இருக்கே, திக்விஜய யாத்திரை அற்புதம் போல இருக்கே அப்படின்லாம் அழகா சொல்ல, பெருந்தேவி தாயார் ராமானுஜர் பார்த்து எல்லாம் தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ண கிருபை அப்படின்னு சொல்ல, தாயார் பரமானந்தப்பட்டு ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ணார். அழகா ராமானுஜர் தாயாரிடத்துல உத்தரவு வாங்கிட்டு அப்படி படிகள்ல இறங்கி நேர வரதராஜனை சேவிக்கக்கூடிய அத்திகிரிக்குள்ள நுழைஞ்சா கீழே ஒருத்தர் இருக்காரு அழகிய சிங்கர். அழகா அந்த நரசிம்மனை போய் ஜம்மனு சேவிச்சார். ஆனந்தத்துல தளச்சார். நரசிம்மனும் பரமானந்தப்பட்டான். அழகா நரசிம்மர் சன்னதியில பகவானுக்கு ஒரு மரியாதை தீர்த்தம் சடாரி எல்லாம் சாதிச்சா. அத்தனையும் வாங்கின்றார் சுவாமி ராமானுஜர். அழகா ஜோரா ஆனந்தத்துல தளச்சா ராமானுஜர். அதிகிரி அருளாளனை பார்க்க போகணும். ஒரே மனசுல அப்படி துள்ளலாம். ஆஹா, நம் வரதனை சேவிக்க போறோம், ஆச்சரியமானவனாச்சே வரதன் அப்படின்னு அந்த தியானத்துல ஒரு துள்ளு சொல்றார். கூட வந்தவாளுக்கெல்லாம் அந்த ராமானுஜருடைய வேகம் அவ்வளவு அழகா இருக்கான். வரதனை பார்க்கக்கூடிய வேகம் இதை விட பரபர பரபரன்னு வரதனுக்கு காத்துட்டு இருக்கான். நம்ம ராமானுஜனை பார்க்கணும். எவ்வளவு நாள் ஆயாச்சு.
அப்படின்னு காத்துட்டு இருக்கா. இன்னைக்கு நாம அத்திகிரியில தங்க போறோம். எங்க தங்கலாம்? அழகா ராமானுஜரை பார்த்து அழகா ஆளவந்தார் ஆம் முதல்வன் இவன்னு காண்பிச்சு கொடுத்தார் இல்லையா? கரிமாணிக்கவரதர் சந்நிதி இருக்கு இல்லையா? அந்த கரிமாணிக்கவரதர் சந்நிதி பக்கத்துல எந்த இடத்துல ஆளவந்தார் ராமானுஜர் ஆம் முதல்வன் இவன்னு காட்டி கொடுத்தார். ராமானுஜர் அழகா அப்படி பிரதட்சணம் பண்றார். பிரதட்சணம் பண்ணி ஆதிசேஷனுடைய சன்னிதானம் எல்லாம் அனந்தாளன் சன்னிதி சேவிச்சுட்டு அப்படி இந்த பிரகாரம் பக்கத்துல கரிமாணிக்கவரர் பக்கம் போகும் பொழுது அழகா சுவாமி ஆளவந்தார் தன்னை பார்த்து அனுகிரகம் பண்ண இடத்தை நோக்கி அழகா சேவிச்சா. இன்னைக்கு நாம ஆளவந்தார் தியானத்தோட அழகான காஞ்சி வரதராஜன் கோவில்ல திருக்கட்சி நம்பிகளோடையும் கருமாணிக்க வரதனுடைய கிருபா கடாட்சத்துல பெருந்தேவி தாயார் அழகான உற்சவர் தேவப்பெருமாள் இவர்களோடையும் திருக்கட்சி நம்பிகளோடையும் நம் ராமானுஜரோடையும் அழகா தங்க போறோம். சரியா? இன்னைக்கு நமக்கு ராத்திரி தூக்கம் காஞ்சிபுரத்திலே வரதராஜன் கோவில்ல. சரியா? நாளைக்கு புன்னகை மன்னனை சேவிப்போம். ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.